ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்கள் ஐஃபோனில் வந்து மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வர மாட்டேங்குதா? ஸோ இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் கால் வந்திருந்தாலுமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டாதனால அந்த மிஸ் கால் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த கால் வந்ததே உங்களுக்கு தெரியலை. ஸோ ஐஃபோனில் மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் காட்டாத ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஐஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன் வரலையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஃபோன் அப்படின்ற ஆப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போன பிறகு பாருங்கள், இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே எல்லோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஒன்றில் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஆஃபில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்னில் பண்ணியிருக்கா அப்படின்றத. அப்படியே அந்த ஆப்புக்கு வந்து ஆஃப் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து டிஸ்பிளேயோட விஷயத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரல் போயிட்டு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் எதுவும் வந்திருக்கு, நீங்கள் அப்டேட் பண்ணலையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது கூட வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம ஐஃபோனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஸ்டெப்புமே ட்ரை பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா உங்கள் ஐஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அது ஆட்டோவாகவே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் ஐஃபோனில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை உங்கள் ஐஃபோனில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் உங்கள் ஐஃபோனுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சான்றதையுமே கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.